அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய செல்வகுமார், சமூக ஆர்வலர், தேசிய மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகத்தினுடைய தூத்துக்குடி மாவட்ட செயலாளராக தூத்துக்குடி மாநகர மக்களுக்கு தூத்துக்குடி மாநகராட்சியில் ஏற்படக்கூடிய நிறைய அவலங்களை மாநகராட்சி நிர்வாகத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்று பொதுமக்களின் பிரச்சனைகளை தீர்த்து வருவதற்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகின்றேன். இன்றைக்கு உங்கள் முன்னாடி என்ன பேச போகிறோம் அப்படின்னா, தூத்துக்குடி மாநகராட்சியில் நடைபெற்ற ஒரு முறைகேடு சம்பந்தமான விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னன்னு கேட்டோம்னா, தூத்துக்குடி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே நம்ம ஜெயராஜ் ரோட்டில் வாகன நிறுத்துமிடம் எம்எல்சி கார் பார்க்கிங் ஒன்று கட்டியிருக்காங்க. கடந்த 2023 டிசம்பர் மாதத்தில் இருந்து ஜூன் 2024 வரை கிட்டத்தட்ட 7 மாத காலமாக அந்த வாகன காப்பகத்தில் வசூல் செய்யப்பட்ட பணம் முறையாக மாநகராட்சி கருவூலத்தில் செலுத்தப்படவில்லை. இது சம்பந்தமான தகவல் எனக்கு வந்ததை அடுத்து நான் சம்பந்தப்பட்ட வாகன நிறுத்துமிடத்திற்கு சென்று என்னுடைய வாகனத்தை நிறுத்தம் செய்யும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களால் ஒரு ரசீது எனக்கு கொடுக்கப்படுது. அந்த ரசீது இப்போ நான் உங்களுடைய பார்வைக்கு நான் காமிக்கிறேன். இந்த ரசீது பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மாநகராட்சிங்கிற பேர் இதில் இடம்பெற்றிருக்கு. எந்த புகைப்படமோ எந்த ஒரு கையொப்பமோ இதில் இடம்பெறலை. இந்த ரசீதை நான் வாங்கி கொண்டு அதன் பின்பு வண்டியை பார்க்கிங்கில் விட்டுட்டு நான் என்னுடைய பணி நிமித்தமாக அருகில் உள்ள ஒரு ஊருக்கு சென்று விட்டு செல்கிற வழியிலேயே மாநகராட்சியோட கவனத்திற்கு இந்த மாதிரி பார்க்கிங்கில் நீங்கள் கொடுத்த ரசீதில் முறையான தகவல்கள் இல்லை அப்படிங்கிறத சொன்ன உடனே நான் புகார் கொடுத்த 1 மணி நேரத்தில் திரும்ப மாநகராட்சி நிர்வாகத்தால் ஒரு ரசீது, அதே ரசீதில் அவசரமாக சீல், முன்பக்கமும் பின்பக்கமும் சீல் வச்சு ரெடி பண்ணி வைக்கிறாங்க. சாயங்காலம் கேட்கும் பொழுது கொடுக்கக்கூடிய ரசீதில் சீல் இருக்குது. அப்போ எனக்கு ஒரு சந்தேகம் வருது. காலையில் கொடுத்த ரசீதில் சீல் இல்லை, நம்ம புகார் கொடுத்த உடனடியாக 1 மணி நேரத்தில் மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்திருக்கு. மாநகராட்சி நிர்வாகம் புகார் மீது எப்படி நடவடிக்கை எடுக்கிறது எனக்கு நல்லா தெரியும். எதற்காக மாநகராட்சி இந்த விஷயத்தில் இவ்வளவு தீவிரமாக நடவடிக்கை எடுத்த மாதிரியான ஒரு மாயையை உருவாக்குற முயற்சி பண்ணுறதா எனக்கு ஒரு சந்தேகம் வருது. அதனால் இது சம்மந்தமாக ஆர்டிஐ மூலமாக இந்த வசூல் தொகை சம்மந்தமான விவரங்களை நம்ம கேட்கும் பொழுது முன்னுக்கு பிறனான தகவல் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய ஆதாரங்கள் எனக்கு கிடைக்கி அதை பேஸ் பண்ணி சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட நேரடியாக போய் கேட்கும் பொழுது, சார் 1 வாரம் டைம் கொடுங்க சார், நாங்கள் கண்டிப்பாக காவல்துறையில் புகார் கொடுத்து உரிய நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய அதிகாரிகளுடைய உத்தரவாதத்தை ஏற்றுக்கொண்டு அப்போதைக்கு நான் புகார் தெரிவிக்கலை எழுத்துப்பூர்வமாக. 1 வாரம் 10 நாள் கடந்துச்சு. திருமண அதிகாரிகளை தொடர்பு கொண்ட போது சரியான பதில் எனக்கு கிடைக்காதனால இது சம்பந்தமாக தூத்துக்குடி மாநகராட்சி ஆணையர் அவர்களுக்கு இந்த முறைகேடு சம்பந்தமாகவும் இந்த முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியும் புகார் மனு கொடுக்கப்பட்டும் மாநகராட்சி ஆணையர் அவர்களால் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பிரச்சனையின் மேலே எனக்கு சந்தேகம் அதிகமாகவே இது சம்பந்தமாக தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வர் தனிப்பிரிவிற்கும் இது சம்பந்தமான புகார்களை தொடர்ந்து அனுப்பியும் முறையான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இறுதியாக இந்த சம்பந்தமாக நடவடிக்கை எடுப்பதற்கு காவல்துறையினர் நான் புகார் கொடுப்பதற்காக தூத்துக்குடி மாநகராட்சி ஆணையர் அவர்களிடம் அனுமதி கேட்டு கடந்த ஜூலை மாதம் எழுத்துப்பூர்வமான கடிதம் கொடுத்ததுக்கு இதுவரைக்கு எந்த விதமான எழுத்துப்பூர்வமான பதிலும் மாநகராட்சி ஆணையர் அவர்களால் வழங்கப்படவில்லை. தொடர்ந்து இந்த விஷயத்தை மாநகராட்சி நிர்வாகம் இதே சூழ்நிலையில் கையாண்டனால சரியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். பொதுமக்களோட வரிப்பணம் எந்த வகையிலையும் தனி ஒரு நபர்களாலேயோ இல்லை அதிகாரிகளாலேயோ சூறையாடப்படக்கூடாதுங்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்துடைய திரும்பவும் நம்ம இது சம்பந்தமாக தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகள் முறைமன்ற நடுவத்திற்கு ஒரு புகார் மனு அனுப்பியிருக்கோம். அதன் மீது உரிய நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் காத்திருந்தாலும் ஒருவேளை இந்த பிரச்சனையில் உரிய நடவடிக்கை எடுத்து பொதுமக்களோட வரிப்பணம் காப்பாற்றப்பட்டு இந்த பொதுமக்கள் வரிப்பணத்தை கையாடல் செய்த நம்பிக்கை மோசடி செய்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்காவிடில் நீதிமன்றத்தின் மூலம் நடவடிக்கை எடுப்பதற்காக நமது வழக்கறிஞர் குழு தயாராக அதற்கான பணிகளை செய்து கொண்டிருக்குது.